அனைவருக்கும் வணக்கம். ஷார்ட்ஸ் போடாதீங்க ப்ளீஸ். இப்போது ஷார்ட்ஸ் போட்டு ஒரு சேனலுக்கு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. ஷார்ட்ஸை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்கள் யாருமே கண்டிப்பாக நல்ல விஷயங்களை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டிருக்கீங்க. பிகாஸ் 2 நிமிஷத்தில் வீடியோ போட்டு போனால் லைக்கோ கமெண்டோ சப்ஸ்கிரைபோ பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுறதுனால இந்த பிரச்சனை வருது, நீங்கள் ஷார்ட்ஸ் இப்படி போடுங்க அப்படின்னு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுற சேனலுக்கு நீங்கள் பார்க்க மாட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக 10 பேரில் ஒருத்தர் பார்த்தாலும் இந்த வீடியோ ரொம்ப பயனடைவீங்க. ஸோ கண்டிப்பாக ஷார்ட்ஸில் இந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ அப்படி தப்பு பண்ணி ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வியூஸ் ஏன் குறையுது, வாட்சர்ஸ் ஏன் குறையுது, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பற்றியும் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனிப்பாக இவங்களுக்கு வந்திருக்கிற இந்த டவுட்டை நீங்கள் கேட்கணும். ஏன்னா நீங்களும் இந்த தப்பு பண்ணக்கூடாது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஸ்டர் 18 தேதி யூடியூப்பில் இருந்து மெயில் வந்திருக்கு. உங்கள் யூடியூப் ஷார்ட்ஸின் தனி உரிமை அமைப்பு பட்டியலிடப்படாதது என மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் ஆடியோ மாதிரி எடுத்த வீடியோ இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் ஆடியோ மாதிரி எடுத்த வீடியோ அதன் அசல் படைப்பாளர்களால் நீக்கப்பட்டது. உங்கள் குறும்படத்தை தானாகவே முடக்கிவிட்டோம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வேறொருடைய ஆடியோவை மட்டும் எடுத்து வீடியோவை எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ஆடியோ மாதிரி எடுத்த வீடியோ வேறு ஒருத்தருடைய ஆடியோவை எடுத்து நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஆடியோ மட்டும் அவங்க டெலீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் குறும்படத்தை தானாகவே முடக்கிவிட்டோம். ஏன்னா அவங்க யூடியூப் சைடு கண்டென்ட் ஐடி, அதாவது காப்பிரைட் கிளைம் அந்த மாதிரி கண்டென்ட் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிலீட் பண்ணிட்டோம் உங்களுடைய குறும்படத்தை, அதாவது உங்களுடைய வீடியோவை டிலீட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா ஆடியோ, ஒரு ஆடியோவை எடுத்து வீடியோவை யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, ஒரு வாய்ஸ் எடுத்து உங்களுடைய ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த உரிமையாளர் அந்த வாய்ஸையும் டிலீட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் எதுன்னு தெரிஞ்சால் பிப்ரவரி 16க்குள்ளே யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருந்து மியூசிக்கை மாற்றி வச்சுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பேர் தான் காப்பிரைட் கிளைம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், நம்ம வேறு ஒருத்தருடைய சாங் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரீமேக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இது போலலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பஸ்கமலில் வீடியோ கொடுத்துருக்கேன். இருந்தாலுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்ட என் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருடைய டவுட்டை யார் கேட்டாலும் சரி, அந்த டவுட் புதுசாக இருந்தால் அவங்களுக்கு வீடியோவாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். கண்டிப்பாக இப்போ நான் பொதுவாக வெளியே வந்துடுறேன். அகைன் கூகுளில் யூடியூப் ஆடியோ லைப்ரரி, அதாவது உங்களுடைய யூடியூப்பை கூகுள் இல்லைனா க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு போட்டுட்டேன். அகைன் இந்த இடத்துல studio.com youtube.com கூட போடலாம். நான் யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், எப்படி சரி பண்ணணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் நான் என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்கும். ஷார்ட்டாக சொல்லிட்டேன்னா நீங்கள் நிறைய தப்பு பண்ணுவீங்க. இப்போது என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்ததுலேருந்து தெளிவாக இருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ண முடியும். எனக்கு ஒரு என்கேஜிங்காக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் செகண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அகைன் இப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஷார்ட்ஸை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் நல்லா பாருங்கள், 18ஆம் தேதி, லாஸ்ட்டு 18ஆம் தேதி தான் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இந்த டேட்டில் எந்த ஷார்ட்ஸை நீங்கள் அந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு யாருடையது எடுத்தீங்கன்னு பாருங்கள். ஒருவேளை அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது எப்படி சரி பண்ணணும்னா, லாஸ்ட்டாக என்ஸ்காலில் வருது பாருங்கள் ஒரு வீடியோ, அதை டச் பண்ணி பாருங்கள். பஸ்கமல்லையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூடியூப்பில் இந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும் வீடியோக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஃபுல்லாக ஒரு வீடியோ பாருங்கள் என்னுடைய வீடியோவை, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதே தான் பல சேனலில் பெய்ட் கோச் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் எல்லாமே உங்களுக்கு உங்களை கேர் பண்ணி ஒவ்வொரு சேனலையும் டேக் கேர் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக பஸ்கமலில் கொடுக்குற 2 வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பாருங்கள். ஏன்னா பஸ்கமலில் இருக்கிற வீடியோவை விட இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ ரெடி ஆக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள். எல்லா வீடியோவிலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பிகாஸ் நிறைய பேருக்கு புரியணும் இல்லையா? இப்போது யூடியூப்பில் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு கூட புரியல. நிறைய பேர் டிப்ஸ் சேனலில் போயிட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ 25 நாளே மானிடைசரும் வாங்கியிருக்காங்க. அந்த வீடியோவும் பஸ்கமலில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ ஒன்றாவது நீங்கள் பாருங்கள். உங்களுடைய யூடியூப்பை நீங்கள் அழகாக ரன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களே கண்டென்ட் எடுப்பீங்க, நல்ல நல்ல கண்டென்ட் கொடுப்பீங்க. இந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் சாதிக்கலாம். ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா ஷார்ட்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஷார்ட்ஸ் எப்படி போடணும், ஷார்ட்ஸால் என்னென்ன பிரச்சனை வரும், அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லை, என்னுடைய ஃப்ரீ கோர்ஸ் சரிங்களா? எல்லாரும் வந்து பெய்ட் கோர்ஸ் சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்னுடைய ஃப்ரீ கோர்ஸில் அவங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சேனலை ரன் பண்ண இப்போ வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு நல்ல மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க பண்ண ஒரே விஷயம் என்னென்னா என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேமும் அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜும் நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா இதுக்கு தான் நிறைய பேர் வந்து பணம் கட்டி பெய்டு கோச்சிங் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் பெய்டு கோச் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேனலில் நீங்கள் அது எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்மளுடைய வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவை, எதை பற்றி புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவை நான் வந்து ரெடி பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களை நான் கைட் பண்ணுறேன், ஃப்ரீயாகவே கைட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களா விருப்பப்பட்டு தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய வாய்ஸ் மெயிலை கேளுங்க. ஆமணி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்ணு. உண்மையாலுமே நான் இத்தனை நாள் யூடியூப்ல நம்ம இனத்து பண்ண போறோம், இனி நமக்கு அவ்வளோதான், இதுல எல்லாம் நம்மள ஜெயிக்க மாட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒன்றரை கூட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துக்குது சாமி. கண்டிப்பா நானும் ஜெயிப்பேன்னு தோணுது. ஆனா நான் இன்னைக்கேன்னு சொல்றேன் கண்ணு, எனக்கு ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. அப்படி நான் ஜெயிச்சிட்டாலுமே என்னைக்கும் ஒன்றரை வேற நான் மறக்க மாட்டேன். எல்லா பக்கமும் கண்டிப்பா ஒன்றரை வேற நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னை வரைக்கும் நான் இதுல எத்தனையோ பேர்த்தது பாத்துக்கிறேன். ஆனா ஒன்றரை அளவுக்கு யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தது இல்லை சாமி. இத்தனை பொறுமையா இவ்வளவு இது இருந்து எனக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணி இவ்வளவு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துக்கிறேன். எனக்கு இதே போதும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த டைம்ல அது உங்களோட பிஸி டைம்ல கூப்பிட்டு பேசுறீங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அவங்களுடைய வாய்ஸ் மெயிலை கேட்டுட்டீங்க. ஸோ இது போல் நீங்கள் பணம் கட்டாமலேயே நம்மளுடைய ஃப்ரீ கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஷார்ட்ஸில் இந்த தப்பு நீங்கள் பண்ணவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வாட்சர்ஸ் ஏன் குறையுது, வியூஸ் ஏன் குறையுது, மானிடைசேஷன் அப்ளை பண்ணுவது எப்படி, டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணுவது எப்படி, யூடியூப் பற்றி A to Z எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி தெரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பண்ண வித்தின் 2 daysல அந்த விஷயம் நான் சொல்லாத விஷயமா இருந்தால் உங்களுக்கு வீடியோவை ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.
உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோன்னா ரீயூஸ்டு. இந்த ரீயூஸ்டால் உங்கள் சேனல் யூடியூப் லைஃபே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. ஸோ இதை பற்றி நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நான் போடுற வீடியோ ஒருத்தரை வச்சு பல பேருக்கு எல்லாருக்கும் பொருந்துகிற வகையில் தான் வீடியோ சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பொதுவாக பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள்.